கொஞ்ச நாளாவே ரொம்ப தூரத்துல இருக்க பொருள் மங்கலா தெரிய ஆரம்பிச்சது. கண்ணாடிய போட்டா தான் தெளிவா இருக்கு. ஓகேங்களா? ஆனா, எப்படி இந்த கண்ணாடி எனக்கு அத ஹெல்ப் பண்ணுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயன்ஸ் ஆக்சுவலா என்ன? நம்ம கண்ணு நார்மலா பார்க்க இந்த மாரி தான் இருக்கும். இந்த சமயத்துல ஒரு லைட் கண்ணுக்குள்ள என்டர் ஆகுதுன்னா, அது கண்ணு ஃபுல்லா டிராவல் ஆகி இந்த ரெட்டினாவோட பின்னாடி இருக்க வால வந்து இடிச்சா தான், நம்ம மூளை வந்து அந்த சிக்னல் எடுத்து ஒரு கிளியரான இமேஜ புரொடியூஸ் பண்ணும். பட் நம்ம வந்து இப்போ ஃபோன்ல இருக்க டெக்ஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்து, பார்த்து நம்ம கண்ண ரொம்ப சுருக்க ஆரம்பிச்சுர்றோம். பிசிக்கலா கண்ண ஸ்ட்ரெயின் பண்றதுனால, கண்ணு வந்து கொஞ்சம் வெர்டிகலா ஸ்ட்ரெட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, இதனால என்ன ஆகுதுன்னா, கண்ணு வெர்டிகலா ஸ்ட்ரெட்ச் ஆயி ஒரு ஓவல் ஷேப்‌க்கு மாறுனதுக்கு அப்புறம், அதே லைட் இப்ப கண்ணுக்குள்ள என்டர் ஆகும்போது, லைட் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாவுது. இதனால லைட் போயிட்டு அந்த பின்னாடி வால ப்ராப்பரா இடிக்காம போயிடுது. இதனால தான் நம்ம சில பொருள் நம்மளுக்கு ரொம்ப பிளர்டா தெரியுது. ஆனா, இந்த சமயத்துல நம்ம கண்ண செக் பண்ணி ஒரு ஸ்பெக்ஸ் போடும்போது, அந்த ஸ்பெக்ஸ்ல இருக்க லென்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி லைட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண வைக்கும். அதனால தான் நம்மளுக்கு கண்ணு கிளியரா தெரியுது.